முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 113 எம்எல்ஏக்களை வைத்து நிலையான அரசை அமைக்க முடியுமா என தவிக தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் கேள்வி எழுப்பியிருப்பதாக ஒரு முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். ஆட்சி அமைப்பு தொடர்பான சில விளக்கங்களை கேட்க விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து தற்போது ஒரு சில கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான சூழலில் தவிக அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஏற்கனவே சட்ட ரீதியான நடவடிக்கையை நகர்வை மேற்கொள்ள தவிக தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் தவிகவின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆளுநர் அழைப்பின் பேரில் ஆளுநர் மாளிகை சென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் ஆளுநர் சில முக்கிய கேள்விகளை முன்வைத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 113 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள் என்கிற கேள்வியை ஆளுநர் எழுப்பியிருக்கிறார். இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சட்ட வல்லுநர்கள் பதிலளித்து வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை தவிர்த்து காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறது. இவ்வாறாக 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டும்தான் விஜய்க்கு இருக்கிறது. இதனை தவிர்த்து 118 என்கிற தனிப்பெரும்பான்மையோ அறுதி பெரும்பான்மையோ தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போது வரை கிடைக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் 113 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி அமைப்பீர்கள் என்கிற முக்கியமான கேள்வியை விஜயிடம் ஆளுநர் எழுப்பியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமன்றி வேறு எந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தை அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசை ஆதரிக்கும் என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இதற்கான பதிலை தமிழக வெற்றி கழகத்தின் சட்ட ஆலோசகர்கள் ஆளுநரிடம் விலக்கி வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சூழ்நிலைகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, அது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிகள் உள்ளிட்டவற்றை குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் சட்ட ஆலோசகர்கள் ஆளுநருக்கு இது தொடர்பாக விளக்கம் அளித்து வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியை பொறுத்தவரை வேறு எந்த கட்சி தமிழக வெற்றி கழக அரசை ஆதரிக்கும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் தற்போது வரை கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போது வரை காங்கிரஸ் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் ஆதரவு திரட்ட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் வந்தாலும் மற்ற எந்த கட்சியுமே இதுவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என 3 கட்சிகளிடம் விஜய் நேற்றே கடிதம் எழுதியிருந்தார். கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் விஜய் பேசியிருந்தார். ஆனால் தற்போது வரை அந்த கட்சிகளை சார்ந்தவர்கள், கட்சிகளின் தலைவர்கள் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதா என்பதை இதுவரை தெளிவுபடுத்தாமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஆட்சி அமைப்பிற்கு உரிமை கோரி நேற்றே ஆளுநரை சந்தித்து விஜய் உரிமை கோரியிருந்தார். ஆனால் ஆளுநர் தரப்பில் 113 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்துக் கொண்டு எப்படி நிலையான ஆட்சியை தருவீர்கள் என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சட்ட ஆலோசகர்கள் பதிலளித்து வருகிறார்கள். 113 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நிலையான ஆட்சியை தர முடியும் என்றால் சட்டமன்ற பேரவையில் மட்டும் எப்படி இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பீர்கள்? வேறு எந்த கட்சி உங்களுக்கு ஆதரவு தருகிறது? உள்ளிட்ட முக்கியமான கேள்விகளை தமிழக வெற்றி கழக தலைவரிடம் ஆளுநர் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார். அதே போன்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சில விளக்கங்களையும் ஆளுநர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் கேட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கேட்க விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில பதவி ஏற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என எப்படி நம்புகிறீர்கள் என்று ஆளுநர் கேட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.